إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்வுடன் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நண்பர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி, நிஅமத்துகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற அருட்கொடைகள் எல்லாமே அருட்கொடைகள் தான். நம்முடைய உடம்பு, நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய உடை, நம்முடைய உணவு, நம்முடைய தங்குமிடம், எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள். இந்த நிஅமத்துகள் ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹ் நம்மிடம் நாளை விசாரிப்பான், கேள்வி கேட்பான். உனக்கு இந்த நிஅமத்தை, இந்த கொடையை கொடுத்தேன், உனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்தேன், இவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்தேன், நீ இதை கொண்டு என்ன செய்தாய்? அதை நீ எப்படி பயன்படுத்தினாய்? நான் சொன்னது போல நீ நடந்தாயா அல்லது ஷைத்தானுக்கு பிடித்த மாதிரி நடந்தாயா? என்னுடைய கட்டளைகள், என்னுடைய நான் சொன்ன சட்டங்கள், இதன்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாயா அல்லது உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய நினைப்பு என்ன, உன் தத்துவம் என்ன, உன் பேச்சு என்ன, உன்னுடைய உலக வழக்கம் என்ன, இதையெல்லாம் நம்பிக்கொண்டு நீ போனாயா? அல்லாஹ் நம்மிடம் கேட்பான். யாரும் இதில் தப்ப மாட்டார்கள், நபிமார்கள் கூட தப்ப மாட்டார்கள். ஆகவே நபிமார்களுக்கும் விசாரணை இருக்கிறது, எல்லோருக்கும் விசாரணை இருக்கிறது என்றால் அந்த விசாரணையை பற்றி நாம் பயப்பட வேண்டியது இருக்கிறது. அந்த விசாரணையிலே ஒன்று ஜக்காத்தை பற்றி விசாரணை உண்டு. ஏன் தெரியுமா? அருட்கொடைகளில் ஒன்று அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுப்பது. அந்த செல்வத்தை குறித்தும் இந்த அருட்கொடை குறித்தும் நியமத்தை குறித்தும் அல்லாஹ் விசாரிப்பான் என்றால் பல விதமாக அந்த விசாரணை இருக்கும். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த செல்வம், பணம், வசதிகள், இதையெல்லாம் நீ எப்படி பயன்படுத்தினாய்? ஹராமுக்கு பயன்படுத்தினாயா? ஹலாலாக நான் சொன்னபடி நீ நடந்தாயா? அல்லாஹ் கேட்பான். அடுத்தது, உனக்கு நான் கொடுத்ததிலே உனக்கு கடமையான கட்டாயமான சில விஷயங்களை உனக்கு சொல்லி இருந்தேன், அதை நீ செய்தாயா? அந்த கடமைகளில் மிக முக்கியமானது, மிக பெரியது, இஸ்லாமுடைய தூண்களில் ஒன்று ஜகாத். ஏற்கனவே ஜகாத்துடைய முக்கியத்துவம் என்ன, அதை கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன,
கொடுக்காவிட்டால் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய தண்டனைகள் என்ன, இதை பற்றி எல்லாம் இதற்கு முந்தைய கடந்த ஜும்மாவுக்கு முந்தைய ஜும்மாவிலே அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய அடியார்களே. ஆனால் அவர் சட்டங்கள் மேலோட்டமாக இயன்ற வரைக்கும் இருந்த நேரத்திற்கு குறைவாக சொல்லப்பட்டது. நாம் இன்றைய இந்த முதல் உரையில் ஜக்காத் சம்பந்தப்பட்ட கூடுதலான சில சட்டங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அருட்கொடை நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டு நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்திற்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அந்த செல்வத்திலே மற்றவர்களுக்கு பங்கு இருக்கிறது. அந்த பங்கை நாம் நிறுத்திவிட்டால், அதை தடுத்து விட்டால், அதை நம்மிடமே வைத்துக் கொண்டால் மற்றவருடைய உரிமையை நாசமாக்கி மிகப்பெரிய பாவம் நம்மிடம் வந்து சேர்ந்துவிடும். ஆக ஜக்காத்தை கணக்கிடும் போது சரியாக கணக்கிட வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய நியமத்துகளை கணக்கில்லாமல் கொடுக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய நியமத்திலிருந்து அவன் தர்மமாக இதை நீ கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லுகிற விஷயத்தில் கணக்கிடுவதை சரியாக நாம் கணக்கிடாவிட்டால் அல்லாஹ்விடம் அதற்கும் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய விசாரணையில் உனக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டது, நீ கொடுத்தது இவ்வளவுதான், ஏன் கொடுக்கவில்லை கேட்பான். கொடுக்காதவனிடமும் கேட்பான். கொடுத்தவன் தவறு செய்து அதில் அவன் பதுக்கி அல்லது ஒழித்து அல்லது தில்லுமுள்ளுகள் செய்து அல்லது சட்டங்கள் தெரியாததன் காரணமாக தவறுகள் செய்தாலும் அங்கே விசாரணையில் வந்துவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக நியமத்துகளை பற்றி விசாரணை நபிமார்களுக்கு கூட உண்டு என்று சொன்னேன். கவனிங்கள் சகோதரர்களே, நபிமார்களுக்கும் அவர்களுக்கு யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருந்தானோ அந்த நபிமார்களுக்கும் கேள்வி இருக்கும். ஜக்காத் நீங்கள் எவ்வளவு கொடுத்தீர்கள்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இவ்வளவு செல்வத்தில் நீங்கள் ஜக்காத் இவ்வளவு உங்களுக்கு இருந்தது, இது கொடுத்தீர்களா? நபிமார்களில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் ராஜாக்களாக இருந்தவர்கள் உண்டு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எவ்வளவு செல்வங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவர்களும் நாளை அல்லாஹ்விடம் ஜக்காத் விஷயத்தில் பதில் சொல்ல வேண்டும். அப்படி செல்வங்கள் கொடுக்கப்பட்ட ராஜாக்களாக இருந்த நபிமார்கள் கூட அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும் என்றால், கணக்கு காட்ட வேண்டும் என்றால், இந்த கணக்கு அல்லாஹ்விடம் காட்டுகிற கணக்கு, இந்த மனிதர்களுக்கு காட்டுகிற கணக்கு அல்ல. மனிதர்களை ஏமாற்ற முடியும், அல்லாஹ்வை ஏமாற்றவே முடியாது. ஆகவேதான் இந்த கணக்கு விஷயத்தில் மிக கவனமாக சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல ஒருவர் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் விசாரணையை சிக்குவார். எந்த அளவுக்கு ஒரு பெண் இந்த ஜக்காத்துடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறாளோ அந்த அளவுக்கு அந்த பெண் அல்லாஹ்வின் விசாரணையிலே சிக்குவாள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆகவே நம்முடைய அறியாமையின் காரணமாக நாளைக்கு அல்லாஹ்வுடைய பதில் சொல்ல முடியாமல் தண்டனைக்குரியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, முதலாவது விஷயம், ஜக்காத் யாருக்கு கடமையாகின்றது என்பதில், எப்போது கடமை ஆகும் என்பதில் அதனுடைய நிபந்தனைகள், கண்டிஷன்களை தெரிந்திருக்க வேண்டும். கடந்த தடவை நான் சொன்னேன், முதலாவது கண்டிஷன், சொத்து, செல்வம், தங்கம், வெள்ளி அல்லது வியாபாரம் அல்லது பணம், இப்படி செல்வமாக உள்ளது எதெல்லாம் கைவசம் அதிகாரத்தில் இருக்கிறதோ அப்போது அது கடமையாகும். நம்முடைய அதிகாரத்தில் இல்லாத, நமக்கு சொந்தமாக இல்லாத ஒரு பொருள் விஷயத்தில், ஒரு செல்வத்தின் விஷயத்தில் நம் மீது ஜக்காத் கடமை அல்ல. ஏனென்றால் இன்னொருவருக்கு அது சொந்தமாக இருந்து அதன் மீது நம்மிடம் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். உதாரணத்திற்கு, ஒருவரிடம் 10 லட்சம் ரூபாய் இருந்தது அல்லது 20 லட்சம் ரூபாய் இருந்தது. அவர் கைவசம் இருக்கும் போது அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்தார். அதே பணத்தை அவர் ஏதேனும் ஒரு வாடகைக்கு போகக்கூடிய இடத்தில் அல்லது ஏதேனும் ஒரு நிறுவனத்துக்காக அந்த உரிமையாளருக்கு, அந்த கட்டடத்தின் உரிமையாளருக்கு, ஓனருக்கு அட்வான்ஸாக அதை கொடுத்து விடுகிறார். கொடுத்து விட்ட பிறகு அது யாருடைய கைக்கு போய்விட்டது? அவருடைய அதிகாரம் அந்த ஓனருடைய கைக்கு போய்விட்டது. இனி அதை பயன்படுத்த போகிறவர் அவர்தான். இப்போது என்ன ஆகும்? இந்த சட்டம் மாறுகிறது. உண்மையில் இது அவருடையதாக இருந்தது, இன்னொருவருடைய கைவசம் போய் அவருடைய அதிகாரத்தில் போய்விட்ட பிறகு அவருடைய கைக்கு அது வந்ததிலிருந்து 1 வருடம் பூர்த்தியாவது. அந்த 1 வருடம் என்பது ஏற்கனவே அவர் ஜக்காத் கடமையானவராக இருந்து அந்த 10 லட்சமோ 20 லட்சமோ 50 லட்சமோ எவ்வளவோ இருக்கட்டும், அது அவருடைய செல்வத்தோடு கலந்து விட்டால் ஏற்கனவே ஒரு வருடம் ஜக்காத் கொடுத்து கொண்டிருந்தவர், இப்போது இதுவும் சேர்ந்து விட்டது இல்லையா?
அவர் எப்போது ஜக்காத் கொடுக்க வேண்டிய நேரம் அந்த தேதி வருகிறதோ அந்த தேதியில் இவர் இதற்காக வாங்கியதும் இவர் அட்வான்ஸாக வாங்கியது கையில இருந்தால் இப்போது அவருடைய அதிகாரத்தில் இருப்பதால் அவர் அதற்கு சேர்த்து கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த நேரத்தில் கொடுத்தவருக்கு அது கடமையாக இருக்காது. ஏனென்றால் அவர் எதுவரைக்கும் கையில வைத்திருந்தாரோ அதுவரைக்கும் அவருக்கு கடமை. இது பிறருக்கு போய்விட்ட பிறகு அவருக்கு அது கடமையாகிவிடும். ஆக இந்த முதல் நிபந்தனை அதிகாரத்தில் நம்முடைய கையில் செல்வம் இருப்பது, நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பது என்பது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிசாபு. நிசாப் என்று சொன்னால் குறைந்தபட்ச அளவு. ஒரு பொருளுக்கு எப்போது ஜக்காத் கடமை ஆகும் என்பதற்கு ஒரு குறைந்தபட்ச அளவை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறார். அந்த நிர்ணயித்த அளவுக்கு பேர் தான் நிசாபு. கவனமாக கேளுங்கள் அல்லாஹ்வுடைய அடியாரே. நிசாப் என்று சொன்னால் குறைந்தபட்ச அளவு. தங்கமா 11 பவுன், வெள்ளியா 624 கிராம். இப்படியே விளைச்சல் இருக்கா, அந்த விளைச்சல் இவ்வளவு வந்தால், இவ்வளவு கொள்முதல் செய்யப்படும், இவ்வளவு அறுவடை செய்யப்பட்டால் என்று அதற்கு அளவு இருக்கிறது. ஆடுகளா, இத்தனை ஆடுகள் இருந்தால் அதோட நிசாப். 39 ஆடுகள் வரைக்கும் ஒருவருக்கு ஜக்காத் கடமையாகாது. 40 ஆடு ஆகிவிட்டால் அதற்கு பிறகு அவர் அதில் ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு ஆடை ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஒரு வருஷம் பூர்த்தியான நிலையில் அவர் 40க்கு 1 தர வேண்டும். இந்த 40லிருந்து 120 வரைக்கும் அவருக்கு அந்த ஒரு ஆடுதான் ஜக்காத். 120க்கு மேலே போன பிறகு 121லிருந்து 200 வரைக்கும் நிசாப் மாறுகிறது. என்ன ஆகிறது? 2 ஆடுகள் தர வேண்டும். ஒரு வயது பூர்த்தியான 2 ஆடுகள் தர வேண்டும். இதை நான் உதாரணத்திற்காக இப்ப நிசாபை புரிய வைப்பதற்காக குறைந்தபட்ச அளவு ஒரு பொருளுக்கு எப்போ ஜக்காத் கடமை ஆகும் என்பதற்கு புரிய வைக்கிறேன் சகோதரர்களை. ஏனென்றால் முழு விவரங்களையும் சட்டங்களையும் ஒரு ஜும்மாவுடைய மேடையில் குறைந்த சில மணி நேரங்களில் விளக்கிவிட முடியாது. ஆட்டுக்கு எவ்வளவு, மாட்டுக்கு எவ்வளவு, ஒட்டகத்திற்கு எவ்வளவு ஜக்காத்துடைய சட்டங்கள் இருக்கிறது. எவ்வளவு, எத்தனை ஆடுகள், எத்தனை மாடுகள், எத்தனை ஒட்டகங்கள் இருந்தால் கடமையாகும் ஜக்காத்துடைய சட்டங்கள் இருக்கிறது. ஆக இந்த சட்டங்களின் அடிப்படையில் ஒருவரிடம் ஜக்காத் எந்தெந்த பொருளுக்கு கடமையாக இருக்கிறதோ அந்த கடமையான பொருள் இவ்வளவு என்று குறைந்தபட்சத்தை ஒருவர் எட்டிவிட்டால், வார்த்தையை கவனிங்கள், எட்டிவிட்ட பிறகு அவர் கொடுத்தாக. அதற்கு மேலே எவ்வளவு இருந்தாலும் கொடுத்தாக வேண்டும், வருஷம் வருஷம் கொடுத்தாக வேண்டும். அது எவ்வளவு காலம் அவரிடம் அந்த குறைந்தபட்ச அளவிடம் இருக்குதோ அவர் கொடுத்தாக வேண்டும். 11 பவுன் அவரிடம் 100 பவுன் இருக்கலாம், கொடுத்தாக வேண்டும். முதலில் நான் போன வருடம் 50 பவுன் கொடுத்தேன், அடுத்த வருடம் வந்து விட்டது, இப்போது என்ன மீதி 50 தானா? அல்ல, 100க்கு கொடுத்தாக வேண்டும். அவரிடம் அவர் ஏதோ முதலீடு செய்து வேறு வழியிலோ அது அந்த பொருள் கையில் இருந்த தங்கம் கரைந்து விட்டது, பணம் கரைந்து விட்டது, இல்லை, அவரிடம் இப்போது இருக்கிறது கரைந்தது போக 10 பவுன் தான் இருக்கிறது. இந்த 10 பவுனுக்கு ஜக்காத் இல்லை. ஏன்? அது நிசாபுக்கு கீழே, குறைந்தபட்ச அளவுக்கு கீழே வந்து விட்டது. இதுதான் சட்டம். ஆக இந்த இரண்டாவது நிபந்தனை நிசாபை அறிந்திருக்க வேண்டும், அதில் சட்டத்தை நான் தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு வருடம் முழுமை அடைவது. செல்வம் நம்முடைய கைக்கு வந்ததிலிருந்து அதை நாம் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் ஒரு வருடத்தை கொடுத்திருக்கிறான். இந்த ஒரு வருடத்தில் அது கரைந்து விட்டால் நம் மீது கடமையாகாது. ஆனால் அந்த ஒரு வருடம் முழுமை ஆகும் போது, நிறைவடையும் போது நம் கைவசம் வந்த அந்த செல்வம் நம்மிடம் இருக்கிறது என்றால் அந்த செல்வத்திற்கு நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இதுல ஒரு சட்டம் இருக்கிறது. ஒருவர் ஏற்கனவே போன வருடம் ஜக்காத் கொடுத்தவராக இருப்பார், அவரிடம் செல்வம் இருந்து கொண்டிருக்கிறது, ஆகவே ஜக்காத் கொடுத்து கொண்டிருப்பவராகத்தான் வருகிறவரிடமும் கொடுப்பார். நடுவில் அவரிடம் செல்வம் கைக்கு வந்தது. உதாரணத்திற்கு போன வருடம் அவர் 50 பவுனுக்கு கொடுத்தார், அல்லது அவர் ஒரு 20 லட்சத்திற்கு கொடுத்தார். இந்த வருடம் வந்தது, இந்த வருடம் இன்று அவர் போன வருடம் கொடுத்ததுக்கும் சேர்த்து அல்லது ஒரு 20 லட்சத்துக்கு கொடுக்க போறார், அல்லது 50 பவுனுக்கு கொடுக்க போகிறார். இடையிலே நேற்றோ அல்லது அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்போ அவர் இன்னும் ஒரு 2 பவுன் வாங்கிட்டார், அல்லது அவருடைய 20 லட்சமா இருந்து இப்போது கணக்கு பார்த்தா இன்று பார்க்கும்போது 22 லட்சமாக இருக்கிறது. இவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த 22 லட்சத்துக்கு கொடுக்க வேண்டும். இவர் கையில் இருந்த 50 பிளஸ் நடுவில் இடையில இப்போது 2 நாளைக்கு வந்த 2 பவுன் 52 பவுன், இந்த 52 பவுனுக்கு சேர்த்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இவர் ஏற்கனவே செல்வத்தில் ஜக்காத் கடமையான மனிதர்.
ஆகவே இவருடைய ஜக்காத்துடைய அந்த கடமையான நிலையில் இருக்கும் பொழுது செல்வம் இவருக்கு அல்லாஹ் இடையிலே கொடுத்தது எல்லாவற்றையும் இவர் எந்த நாளில் கொடுக்க போற அந்த நாளில் அப்போது கைவசம் எவ்வளவு இருக்கிறது பார்க்க வேண்டும். அப்போது பார்க்கும் பொழுது இவர் போன வருடம் கொடுத்து இந்த வருடம் கொடுக்க போகும்போது இடையிலே அது நடுவில் 10 நாளைக்கு முன்னாடி வந்தாலும் சரி, 10 மாதத்திற்கு முன்னே வந்தாலும் சரி, ஒரு வருடம் இவர் ஏற்கனவே ஜக்காத் கொடுத்ததில் கடமையானவராக இருக்க இவர் செல்வம் கரையவும் இல்லை, குறைந்திருக்கலாம் ஆனால் கரையவில்லை. எப்படி? நிசாவுக்கு கீழே போகவில்லை. அதுதான் அந்த விஷயம். குறைந்தபட்ச அளவுங்கிற இரண்டாவது நிபந்தனையின் அடிப்படையில் இவர் நிசாவுக்கு கீழே செல்வத்தை அடையவில்லை. அவர் நிசாவுக்கு மேலே வைத்திருக்கிறார். அவர் போன வருடம் 50 பவுண்டு கொடுத்த இந்த 52 இருக்கிறது. கணக்கு பார்க்கும்போது இந்த 52 கொடுக்க வேண்டும். போன வருடம் 20 லட்சம் வைத்திருந்தார். இப்போது கணக்கு பார்க்கும்போது 22 இருக்கிறது. 22க்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வருடம் முழுமை ஆகிவிட்டால் அவரிடம் இருக்கின்ற மொத்த செல்வத்திற்கு கணக்கிட வேண்டும். அதை பிரிக்க கூடாது. இது 3வது நிபந்தனை. 4வது நிபந்தனை கடனில் இருந்து விடுபடுவது. நான் கடந்த தடவையே சொன்னேன் சகோதரர்களே, பெரியோர்களே, கடன் என்பது 2 வகை. முதலாவது கடன் உடனடியாக செலுத்தப்பட வேண்டியது. ஒருவருக்கு நாளை தர வேண்டும், அடுத்த மாதம் தர வேண்டும் என்று இருக்கும். இப்படி தரப்பட வேண்டிய கடன் அது அடைக்கப்பட வேண்டியதாக இருக்கும் பொழுது அதற்குரியதை இவருடைய செல்வத்திலிருந்து பிரித்து எடுத்து அதை ஒதுக்கி உரியவருக்கு அந்த தேவையை கொடுப்பதற்காக எடுத்து விட வேண்டும். இப்படி எடுக்கப்பட வேண்டிய தேவை இல்லாமல், உதாரணத்திற்கு ஒருத்தருடைய கடன் 2வது வகைப்படி நீண்ட கால கடனாக இருக்க அவருக்கு 10 லட்சமோ 1 கோடியோ கூட இருக்கலாம் கடன். ஆனா அந்த 1 கோடி கடனை அவர் தன்னுடைய வருமானத்தில் செல்வத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டேதான் இருப்பார். அது இந்த வருடமும் கொடுப்பார், அடுத்த வருடம் கொடுப்பார். இப்படிப்பட்ட கடனை பொறுத்த வரைக்கும் அதில் இவர் கணக்கிடக்கூடாது, பிரித்து எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் இவர் கொடுத்த செல்வத்திலிருந்து இவர் தொடர்ந்து இந்த கடனுக்குரிய இந்த செல்வத்திலிருந்து கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். கொடுத்து கொண்டிருக்கிற செல்வத்திலே அந்த விஷயத்தில் அவர் தனியாக இந்த கடன் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் மறுக்க முடியாது. ஒன்று கையில கொடுத்து விட வேண்டும். நான் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, கணக்கிடும் போது இதோ நாளைக்கு நான் தர வேண்டும், எடுத்து தனியா வைக்க வேண்டும். எடுத்து வைத்து விட்டு எவ்வளவு இருக்கிறது. அந்த கடன் வியாபார கடனாக இருந்தாலும் ஒரு வருடம் பூர்த்தி ஆகும் போது வியாபாரத்தில் முதலீடாக போட்டது எவ்வளவு, அதிலே கடனாக இன்னும் செலுத்தப்பட வேண்டியது எவ்வளவு கணக்கிட வேண்டும். 2ஐயும் குறிக்க வேண்டும். அப்போது செலுத்தப்பட வேண்டிய கடன் என்று வரும்பொழுது அவருக்கு சொந்தமாக வியாபார பொருளிலே எவ்வளவு இருக்கிறதோ அதனுடைய மதிப்பை தனியாக எழுத வேண்டும். அதுல இன்னொரு பகுதி, இது என்னுடையதல்ல, ஆனால் இப்போது வியாபாரத்திற்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர் கணக்கிடும் பொழுது இந்த மதிப்பு தன்னுடையதாக சொந்தமாக இருக்கக்கூடியதற்கு அவர் கணக்கிட்டு அதற்குரியதை அவர் கொடுக்க வேண்டும். அடுத்தது இவருடைய கடனாக இருக்கக்கூடிய அவர் பொருளை வாங்கி வைத்திருக்கக்கூடியதற்கு அவர் அந்த கடனுக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகை உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய தொகையாக இருந்தால் இவரிடம் இருக்கிற ரொக்க பணத்தில் இருந்து, இவர் சம்பாதித்தல் இருந்து, இவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிறதுல இருந்து அந்த செலுத்தப்பட வேண்டிய கடன், உதாரணத்துக்கு நாளைக்கு அடுத்த மாதம் இவர் 2 லட்சம் ரூபாய் எடுத்து ஒருவருக்கு செக் போட்டு அனுப்ப வேண்டும் தன்னுடைய சப்ளையருக்கு. அந்த 2 லட்சம் ரூபாய் இவர் எடுத்து தனியாக வைத்து விடும். இது அவருக்குரியது, எடுத்து விடும். மீதி சொத்தாக இவரிடம் இருக்கிறது எதுவோ இந்த 2 லட்சம் ரூபாய் அவர் எடுத்து வைக்கும் பொழுது அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ள அந்த மதிப்புள்ள பொருள் என்ன ஆகிவிடும்? முதலில் கடனாக இருந்தது, இப்போது அவருக்கு சொந்தமாகிவிட்டது. இந்த சொந்தமாகி விட்ட பிறகு இந்த சொந்தமானதை கணக்கில் வைக்க வேண்டும். என்றால் இவர் அந்த கடனை அடைக்க இந்த பணத்திலிருந்து 2 லட்சத்தை எடுத்து விட்டார். அந்த 2 லட்சத்தை கொடுக்க போறார் என்பது இந்த 2 லட்சத்திற்காக அவர் வாங்கின அந்த மதிப்புள்ள பொருள்கள், சரக்குகள் எல்லாம் இவருக்கு சொந்தமான பொருள்கள். ஆக இவர் கணக்கிடும் போது அந்த பொருள்களை கணக்கில் கொண்டு வந்து விட வேண்டும். கொண்டு வந்து இப்படித்தான் கணக்கிட வேண்டும். ஆக கடன் என்று சொல்லி ஒரு மனிதர் தான் ஜகாத்தை கொடுக்காமல் தள்ளி போடுவது அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டு ஒரு மனிதன் தன்னை ஏமாற்றிக் கொள்வது, இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான அடுத்த கடைசி நிபந்தனை, ஒருவருடைய செல்வத்தில் அவர் பயன்படுத்தியது போக, அவருடைய தேவைக்கு போக, அவருடைய குடும்பத்தின் தேவைக்கு போக மீதம் இருக்கின்ற விஷயங்களில் தான் ஜக்காத் கடமையாகும். அவருடைய பயன்பாட்டு தேவைக்காக அவர் செலவழித்து விட்டார் என்றால் அல்லாஹ் அவர் மீது குற்றம் பிடிக்க மாட்டார்.
தேவைக்கு போக மீதம் இருக்கக்கூடியது வியாபாரமாக பயன்படுத்தப்பட்டால் அப்போது வியாபார வகையில் அந்த பொருள் ஜக்காத்திலே அது ஒரு செல்வமாக கணக்கிடப்படும். தேவைக்கு போக உள்ள மீதம் உள்ளதை எடுத்து ஒரு நிலம் வாங்கிவிட்டார் என்றால் வெறும் நிலமாக அதுல எந்த வருமானமும் இல்லாமல் இருந்தால், அல்லது ஒரு கட்டடம் இருந்தது அந்த கட்டடத்தில் எந்த வருமானம் இல்லாமல் இருந்தால் அந்த வருமானம் வருகின்ற வரை அந்த பொருளுக்கு, அந்த நிலத்திற்கு, அந்த கட்டடத்திற்கு ஜக்காத் கடமை ஆகாது. இதுல கல்வியாளரிடம் கருத்து வருவார் இருந்தாலும் மிகச்சிறந்த மிக சரியான கருத்தாக, ஆதாரங்களை உறுதி செய்யக்கூடிய கருத்தாக நாம் அறிவது அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆகவே கட்டடமாக வெறும் நிலமாக வருமானம் இல்லாமல் இருந்தால் அந்த பொருளுக்கு, அந்த அசையா சொத்துக்களுக்கு ஜக்காத் கடமை ஆகாது. அசையும் சொத்தாக இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, பணம் இப்படிப்பட்ட பொருள்கள் அது மாற்றப்படுவது, அதற்கான விலை நிர்ணயிக்கப்படுவது, அதிலே வருமானம் இருக்கக்கூடியது, இப்படி என்று வரும்போது அப்போது அதற்கு ஜக்காத் கடமையாகிவிடும். அவர் இந்த நிபந்தனைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது பொருள் அதிகாரத்தில் இருப்பது, கைவசம் இருப்பது. இரண்டாவது நிசாபை எட்டுவது. மூன்றாவது ஒரு வருடம் பூர்த்தியாவது. நான்காவது கடனிலிருந்து விடுபடுவது, அல்லது கடனுக்குரியவரை கடனுக்கு செலுத்தப்படவில்லை எடுத்து விடுவது, மீதம் உள்ளதை கணக்கிடுவது. ஐந்தாவது சொந்த தேவைகள் போக மீதம் இருக்கக்கூடிய செல்வமாக இருக்கும் போது அப்போது கடமையாகிவிடும். இந்த விஷயங்களுக்கு பிறகு ஜக்காத் கடமையாகக்கூடிய செல்வங்கள் என்னென்ன இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, எந்தெந்த செல்வத்திற்கு ஜக்காத் கடமையாகும்? முதலாவது தங்கம். தங்கம் என்றால் அது கட்டியாக, பிஸ்கெட்டுகளாக அல்லது நகைகளாக எப்படி இருந்தாலும் சரி, அதை அணிந்தாலும் சரி அணியாவிட்டாலும் சரி. இதுல உலமாக்கள் கருத்து வந்தாலும் மிகச்சிறந்த சரியான கருத்து, அல்லாஹ் மிக அறிந்தவன். இதிலே அணியக்கூடிய நகைக்கும் ஜக்காத் உண்டு. அது நகையாவோ கட்டியாவோ பாத்திரங்களாக எப்படி இருந்தாலும் சரி அதற்கு ஜக்காத் உண்டு. இது அந்த கைவசம் இருக்கிறது 11 பவுன் எட்டிவிட்டால் அப்போது ஜக்காத் கடமையாகிவிடும். 11 பவுனுக்கு கீழே இருந்தால் அந்த பொருளுக்கு ஜக்காத் கடமையாகாது. இது ஒட்டுமொத்தமாக கணக்கிட வேண்டும். அதாவது இவற்றை கட்டியாக இருக்கிறது 11 பவுன் எட்டியதா, நகையாக இருப்பது 11 பவுன் எட்டியதா என்று பிரிக்க கூடாது. அது நகையாவோ கட்டியாவோ பாத்திரமாவோ எப்படி இருந்தாலும் என்ன, மொத்தமா கணக்கு போட்டால் எத்தனை பவுன் வருகிறது? 50 50 கொடுக்க வேண்டும். இந்த வருடம் கொடுத்து விட்டதா அடுத்த வருடம் திரும்பவும் தர வேண்டும். அது 50 இருந்தால் 60 இருந்தால் ஆக மொத்தம் கைவசம் இருக்கிற இவருடைய சொந்த மால், அந்த மால் அது நிசாவுக்கு கீழே அதனுடைய மதிப்பு குறையாத வரைக்கும் அந்த பொருளுக்கு ஜக்காத் கடமையாகி கொண்டே இருக்கும். வருடம் வருடம் அந்த செல்வத்தை சுத்திகரிக்க வேண்டும், அந்த செல்வத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த செல்வத்தில் மற்றொரு ஹக்கு இருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் அந்த தங்கத்தையோ வெள்ளியோ எந்த பொருளையோ ஜக்காத் கடமையாக இருக்கின்ற நிலையை வைத்துக் கொண்டிருந்தால் அதில் அல்லாஹ் பரக்கத்தை நீக்கி விடுவான். அல்லாஹ் அதில் பரக்கத்தை நீக்குவது மட்டுமல்ல, கொடுக்காதவருக்கு அந்த செல்வத்தின் மூலமாக சோதனை கொடுப்பான். கொடுக்காதவருக்கு அந்த செல்வத்தை கொண்டு சோதனையை அல்ல, அதுல மிகப்பெரிய வேதனை கொடுப்பான், நோயை கொடுப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதில் அவர்களுக்கு நஷ்டத்தை கொடுப்பான். அவர்கள் பதுக்கி கஞ்சத்தனம் செய்து அதை வைத்துக் கொண்டு மற்றவர்களுடைய, ஏழைகளுடைய, மிஸ்கீன்களுடைய, ஃபக்கீர்களுடைய, கடன்பட்டவர்களுடைய ஹக்குகளை பால்படுத்தியதற்காக அவருடைய செல்வங்களிலே மிகப்பெரிய நாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். முதலாவது தங்கம், செல்வம் கடமையாகக்கூடிய, அதாவது ஜக்காத் கடமையாகக்கூடிய பொருள். இரண்டாவது வெள்ளி. இந்த வெள்ளியும் அது நகையாகவோ அல்லது பாத்திரங்களாகவோ கட்டிகளாகவோ எப்படி இருந்தாலும் சரி 624 கிராமை எட்டிய நிலையில் ஒருவருக்கு சொந்தமான வெள்ளி இருந்தால் அந்த வெள்ளிக்கு ஜக்காத் கடமையாகிவிடும். 624 கிராமுக்கு கீழே இருந்தால் அது நிசாபுக்கு குறைந்தபட்ச அளவுக்கு அது கீழே போய்விட்டது, அதற்கு கடமையாகாது. இதை கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து தங்கம் வெள்ளிக்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஜக்காத் கடமையாகக்கூடிய இன்றைய காலத்து ஜக்காத் கடமையாகக்கூடிய ஒன்று, மூன்றாவது ரூபாய்கள், நோட்டுகள். அது காசுகளாக இருந்தாலும், அது 10 ரூபாய் காசு, 20 ரூபாய் காசு எதுவா இருந்தாலும், அல்லது பணம் நோட்டுகளாக, அது 20 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, 2000 எவ்வளவு ரூபாய்கள் என்றால் மொத்தமாக ஒரு மனிதர் தன்னிடம் எவ்வளவு ரூபாய் இருக்கிறது என்று கணக்கிட வேண்டும். இந்த கணக்கிடும் பொழுது தங்கத்தை அளவுகோலாக வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டும்.
11 பவுன் தங்கத்துக்கு ஜக்காத் கடமையாகும் என்றால் இந்த 11 பவுன் தங்கம் இன்று சந்தை மதிப்பு எவ்வளவு பார்க்க வேண்டும். இப்ப சந்தை மதிப்பு ஒரு பவுன் இன்று உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், அல்லாஹ் அறிந்தவர், எனக்கு தெரியவில்லை, 60 ரூபாய் என்று 60,000 ரூபாய் என்று சொன்னால் இந்த 60,000 ரூபாயை இன்டு 11 அப்படின்ற 11 பவுனுக்கு 60,000 ரூபாய் ஒரு பவுன் என்று சொன்னால் அப்போது 6,60,000. இந்த 6,60,000 எட்டிய அளவுக்கு ஒருத்தரிடம் பணம் இருந்தால் மொத்தமா கணக்கிடணும். பணம் ரூபாய் நோட்டு மட்டும்தான் இருக்கக்கூடாது, காசும் கணக்கிடணும். பேங்க்ல வச்சிருக்காரு இல்ல கையில வச்சிருக்காரு, மொத்தமா கணக்கிட்டு பார்த்து எல்லாத்தையும் எடுத்துடணும். எல்லாம் எவ்வளவு இருக்கு, போன வருஷம் கொடுத்த இந்த வருஷம் கொடுக்க போறேன், இன்னைக்கு கொடுக்க போறேன், கணக்கு பார்க்கணும். 10 ரூபா காசு எவ்வளவு இருக்கு, 20 ரூபா காசு எல்லாத்தையும் எடுத்து போய் எல்லாத்தையும் கணக்கிடணும். அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. பேங்க்ல எவ்வளவு இருக்குது, வீட்டுல எவ்வளவு வச்சிருக்குது, பொண்டாட்டி கொடுத்து வச்சது எவ்வளவு, எல்லாத்தையும் கணக்கணும். ஏன்னா பொண்டாட்டி கொடுத்து வச்சு செலவு கொடுத்துருமா எத்தனை, எல்லாத்துக்கும் கணக்கு இவ்வளவு இருக்குது செலவு போக. ஒரு அவசர தேவைக்கு ஒன்றை எடுத்து பயன்படுத்தி விட்டோம், மீதி எவ்வளவு இருக்கு, இன்று பார்க்கும்போது எவ்வளவு இருக்கிறது. நேற்று ஒருத்தருக்கு அவசரத்தில் திடீர்னு ஹாஸ்பிட்டல் போனார், அங்கே போய் 10 லட்சம் கொடுத்து விட்டார், அல்லது ஒரு 10,000 கொடுத்து விட்டார், கழித்து விட வேண்டும். அது தேவை, அது அவசிய தேவை. அல்லது திடீரென்று ஒரு போன வாரம் அவரு பணம் வைத்திருந்தார், அவருக்கு ஒரு தேவை இருந்தது, ஒரு கார் வாங்கி விட்டார், போய்விட்டது. ஓகே, இப்ப எவ்வளவு இருக்குது பணம், வீடு வாங்கினார், சரி அதெல்லாம் கழிச்சிட்டோம், இப்ப எவ்வளவு இருக்குது பணம், இல்ல நிலம் வாங்கினார், அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப பணம் எவ்வளவு இருக்குது, எல்லாம் போது, இப்ப கையில எவ்வளவு இருக்குது, இந்த வருஷம் போன வருஷம் கொடுத்தீங்க, இந்த வருஷம் இன்னைக்கு எவ்வளவு இருக்குது, இவ்வளவு இருக்குது. இது தங்க மதிப்புப்படி, உதாரணத்துக்கு 11 பவுனுடைய விலை மதிப்புப்படி 6,60,000 எட்டி இருந்தா நிச்சயமாக அதற்கு ஜக்காத் கடமை 2.5% அதற்கு தந்தாக வேண்டும். இது ரூபாய் நோட்டுக்கு. அதுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் சரி, அவர் 1 கோடி ரூபாய் வச்சிருக்காரு அல்லது 50 லட்சம் கையில் வச்சிருக்காரு, 50 லட்சம் எல்லாத்தையும் கணக்கு விடணும், அதை கணக்கிட வேண்டும். அவர் இந்த விஷயங்கள் 3வது. 4வது வியாபார பொருள். வியாபார பொருளுடைய சட்டத்தை சொல்லிவிட்டேன், உதாரணத்துக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். சகோதரர், ஒருத்தர் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார், 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் போட்டு இன்று தொடங்குகிறார். அப்போது அவர் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அடுத்த வருஷம் பார்ப்பார். அடுத்த வருஷம் கணக்கு பார்க்கும்போது அவரிடம் இருக்கிற சரக்கு எவ்வளவு பார்ப்பார். அதிலே ஏற்கனவே அந்த நிறுவனத்தை அல்லது கடையை ஆரம்பிப்பதற்காக அவர் அட்வான்ஸ் கொடுத்திருந்தார், அந்த அட்வான்ஸ் ஒரு 10 லட்சம் கொடுத்திருந்தார். அந்த அட்வான்ஸ் யார் வாங்கியிருக்கா, அவர் தான் ஜக்காத் கொடுக்கணும். இவர் கையில் அது இல்லை, ஏற்கனவே விளக்கினேன். ஆனால் இப்போது கைவசம் ஒரு அதிகாரத்தில் இருப்பது என்ன, எவ்வளவு இருக்கிறது, அதை பார்க்க வேண்டும். மொத்தமாக அவருடைய வியாபார இன்வெஸ்ட்மெண்ட்டை கணக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். இந்த வருஷம் பார்த்தார், இந்த வருஷம் அது உண்மையிலே பார்த்தா நிஷாபுக்கு குறைவாக அவருடைய சரக்கு இருக்கு. ஏன்னா 1 லட்சத்துக்கு நிச்சயமா ஜக்காத் கடமை ஆகாது அந்த வியாபார பொருளுக்கு. ஆனாலும் இவர் 1 லட்சம் ரூபாய் தான் முதலீடு செய்திருந்தாலும் அவர் இந்த 1 வருஷம் முடிவு சம்பாதித்தது எவ்வளவு பார்த்தா அவர் 10 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு. அந்த 10 லட்சம் என்னாச்சு, அந்த 10 லட்சத்துல அவர் ஏற்கனவே இந்த 1 லட்சத்தை இன்வெஸ்ட் போட்டவர் அந்த 10 லட்சத்துல இருந்து ஒரு 2 லட்சத்தை தூக்கி திரும்ப இன்வெஸ்டா போட்டிருக்காரு. 3 லட்சமா அங்க முடங்கிருச்சு. இப்ப இந்த 3 லட்சம் முடங்கி இருக்குது. இப்ப இந்த 3 லட்சத்துக்கு அவர் இப்போ ஜக்காத் கடமையாகுமா, கடமையாகாது. ஏன்னு கேட்ட வியாபார பொருளாக இருந்தாலும் தங்கத்துடைய அளவுப்படிதான் 6,60,000 உதாரணத்துக்கு நான் சொன்னேன். அந்த 6,60,000 படி இது 3 லட்சமா இருக்கு, கம்மியா இருக்குது, ஆக அது கடமையாகாது. ஆனால் இந்த பக்கம் சம்பாதிச்சார் இல்லையா, 10 லட்சம் சம்பாதிச்சல 2 லட்சத்தை எடுத்து இன்வெஸ்ட் திரும்ப சேர்த்துட்டாரு, மீது 8 லட்சத்தில் இருக்கு. இந்த 8 லட்சம் சட்டம் என்ன, இந்த 8 லட்சமும் இவர் இன்னும் வேறு வழியில வேறு வியாபாரங்கள் மூலமாக சம்பாதித்திருந்தாலும் இவர் கைவசம் இருப்பது, அல்லது இவர் உதாரணத்துக்கு ஒரு வாடகை வீடு விட்டிருந்தார், அதுல சில வருமானம் வந்தது, அதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது. அத்தனையும் சேர்த்து பார்க்கும்போது இவர் கையில 11 லட்சம் இருக்கிறது. இந்த 11 லட்சத்துக்கு இவர் ஜக்காத் கொடுத்தாங்க. ஆக இது 4வது. 5வது சகோதரர்களே, வீடுகள் அல்லது நிலங்கள், இதனுடைய வருமானம். இந்த வருமானம் என்று பார்க்கும் பொழுது இதனுடைய சேதார செலவுகள், தேவைகள். வீடு வாடகை விட்டிருப்பார், ஆனா அந்த வீட்டுக்கு சில செலவுகள் வந்திருக்கும், இவர் செலவழிக்க வேண்டியது இருக்கும். ஆக அவர் செலவழிச்சார். 1 வருஷம் பூர்த்தி ஆகுது, இவருக்கு ஒரு 10 லட்சம் வருமானம் வந்தது. அந்த 10 லட்சத்துல இந்த அதே வீட்டுக்கு அவர் பராமரிப்பு செலவுகள், மராமத்து செலவுகள், அது இது எல்லாம் செலவழிச்சிருப்போ அது ஒரு 2 லட்சம் போய்விட்டது. மீதி 8 லட்சம் இவருடைய வருமானமாக இவர் எடுத்த லாபம் கையில் இருக்கிறது. இந்த லாபம் 8 லட்சம் கைவசம் இன்னும் வேறு வழியில் இவருக்கு என்ன பணம் வந்ததோ அந்த வருஷத்தில் அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது இவருடைய கையிலே 18 லட்சம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. இந்த 18 லட்சம் ரூபாய்க்கு இவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இந்த 18 லட்சம் ரூபாய் இன்று இருக்கிறது, அவர் ஜக்காத் அடுத்த வாரம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது.
அந்த அப்போது அவருடைய தவணை, அவருடைய காலம் கெடு வருகிறது. இந்த நேரத்தில் இந்த 18 லட்சத்தில் கையில் வைத்திருக்கிறவர் அவர் திட்டமிடாமல், சூழ்ச்சி செய்யாமல், உண்மையாக அல்லாஹ்வுக்கு உண்மையாக இருந்து இன்று அடுத்த வாரம் கொடுக்க வேண்டியதாக இருந்தோம், இன்று அந்த 18 லட்சத்தை எடுத்து அவர் உடனே ஒரு நிலம் வாங்கலான்னு ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த நிலத்தை வாங்குவதற்கு இந்த 18 லட்சத்தை எடுத்து கொடுத்து விட்டார். இவர் கையிலே பணம் என்று எதுவும் இல்லை. இப்போது இவர் கடமையா? கடமை அல்ல. ஆனால் நான் ஆகவேதான் முன்னாடி சொன்னேன், திட்டமிடாமல், சூழ்ச்சி செய்யாமல். ஏன்னா ஒரு மனிதன் சைத்தானி குணத்தோடு அல்லாஹ் ஏமாற்றணும்னு நினைக்க முடியாது. ஆஹா, அடுத்த வாரம் ஜக்காத் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப 18 லட்சம் இருக்குது. இந்த 18 லட்சத்துல அடுத்த வாரம் வந்துருச்சுன்னா 2.5% கொடுக்க வேண்டியது இருக்குது. எதுக்கு 2.5%? உடனே இந்த 18 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அல்லது இது நிசாபுக்கு கீழே, அதாவது குறைந்தபட்ச அளவுக்கு கீழே வரட்டும், அதுக்காக என்ன செய்யலாம், வேறு எதுலாவது முதலீடு செய்யலாம் என்று சொல்லிவிட்டு இவர் அந்த பணத்தை எடுத்து அப்படி ஏதாவது திசை மாற்றி தில்லு முள்ளு செய்தா அல்லாஹ் ஏமாற்றவே முடியாது. அல்லாஹ் நாசப்படுத்திடுவான். அல்லாஹ் ஏமாற்றவே முடியாது. அல்லாஹ் நிறுத்தி வச்சு கொரோடி பிடிச்சு கேட்பான், வளைச்சு பாவம் நரகத்துல போட்டு கொத்த விட்டு கேட்பான். நீ சேர்த்தது தானே, நீ இப்படித்தானே ஏமாத்தணும் செய்த, இதோ நீ சுவைச்சுக்கோ, இதுதான் நீ சேர்த்த செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இதுல கவனமாக இருக்க வேண்டும். 6வது தானியங்கள். பொதுவாக விவசாயிகளா இருக்கிறவர்கள் அது சம்பந்தமான சட்டங்களை மார்க்க கல்வி உள்ளவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அது சட்டத்தை மட்டும் இதுல இருக்கிறது. தானியங்கள் ஒருவருடைய விளைச்சல்களே இருக்கக்கூடிய விஷயங்களை அதற்கும் கடமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நேரம் சுருக்கம் காரணமாக அதில் நான் உள்ளே போகல. 7வது ஆடு, மாடு, ஒட்டகம். இந்த கால்நடைகளில் இந்த 3க்கு தான் ஜக்காத் கடமையாகிறது. உதாரணத்துக்கு ஒரு கோழி பண்ணையே இருக்கும். கோழி பண்ணை இருந்தாலும் அந்த கோழிகளுக்கு அவர் இத்தனை கோழிகள் இருந்தால் இத்தனை கோழிகள் ஜக்காத் கொடுக்க வேண்டும் சட்டமாகாது. ஆனால் கோழி பண்ணை வைத்து அவர் சம்பாதித்திருப்பார் இல்லையா, அந்த ரொக்க பணம் கையில வரும் இல்லையா, அதுல தங்கத்தை வாங்கியிருப்பார், வெள்ளியை வாங்கியிருப்பார் இல்லையா, அது ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும் போது அதே கோழி பண்ணைக்கு என்ன செலவழிச்சாலும் எல்லாம் போது கைவசம் எவ்வளவு லாபம் நின்றுச்சு. அந்த லாபத்தில் இவர் எத்தனை கோழிகள் வியாபார முதலீடாக வச்சிருக்கிறார் அதற்கு மதிப்பிடணும். இவ்வளவு கோழி வச்சிருக்கு, அவற்றிற்கு 1000 கோழிகள் இருக்குது. 1000 கோழிக்கு மதிப்பெண்ண இப்போது மதிப்பு. ஏன்னா வியாபார பொருளுக்கு ஜக்காத் உண்டு, கோழிகள் இவருடைய வியாபார பொருள். அப்படி என்றால் அதையும் கணக்கிட வேண்டும். அதே போல ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றார், நிலத்துக்கு ஜக்காத் இல்லை, ஆனா அது விலை பொருளாக வியாபார பொருளாக மாறிவிட்ட பிறகு அந்த ரியல் எஸ்டேட்ல இவருக்கு சொந்தமாக ஒரு அதிகாரத்தில் எவ்வளவு வைத்திருக்கிறார், அதுக்கெல்லாம் இவருக்கு சொந்தம். அப்படி என்றால் அந்த சொந்தமாக இருக்க இவருக்கு 10 ஏக்கர் கையில இருக்குது, அல்ல இத்தனை சென்ட் நிலங்களை இவர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு, ஆக இவருடைய கையில இருக்குது, இது வியாபாரத்திற்காக வச்சிருக்காரு, விலை பேசி கொண்டிருக்கிறாரு, நல்ல கஸ்டமர் வரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுது, எத்தனை சென்ட் இருக்குது, எத்தனை ஏக்கர் இருக்குது கணக்கிட வேண்டும். அதோடைய மதிப்பு எவ்வளவோ, ஓ இவ்வளவா, 2 கோடியா, ஓகே, இந்த 2 கோடிக்கு 2.5% ஜக்காத் கொடுக்க வேண்டும். கையில பணம் இல்லைங்க, கையில பணம் இல்லை, என்ன செய்ய, நிலத்தையே 2.5% அளவுக்கு தானமாக கொடுக்கலாம். அல்லது அந்த விலை, அந்த நிலத்தை விற்று, கட்டடத்தை விற்று அதிலிருந்து 2.5% எடுத்து கொடுத்தாக வேண்டும். என் கையில பணம் இல்லை, இந்த 3 பவுன் இருக்குது. சில பெண்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு ஒரு அறியாமையான கேள்வி அல்லது தந்திரமான கேள்வி அது. என்னிடம் 100 பவுன் இருக்குதுங்க, நானே சோத்துக்கு கஷ்டப்படுறேன். எப்படி இது கேட்டா எவ்வளவு ஆச்சரியம். 100 பவுன் இருக்குது, சோத்துக்கு கஷ்டப்படுறேன், என் புருஷன் எதுவும் கொடுக்கறது இல்லை, நான் அந்த 100 பவுன் வச்சிருக்கிறேன், ஆனா கையில பணம் இல்லைல்ல, எனக்கு எப்படி ஜக்காத் கடமையாகும்? நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த 100 பவுன்ல 2.5% எடுத்து கொடுத்தாங்க. அது ஒரு வெள்ளி, அது ஒரு மோதிரமாக இருக்கலாம். அந்த தங்கத்தில் அந்த 2% ஒரு மோதிரத்தை கொடுத்து விடுங்க, அல்லது ஒரு செயினை கொடுத்து விடுங்கள், ஜக்காத் முடிந்து விடும். அல்லது விற்பனை செய்யுங்கள், விற்று அதற்குரிய பணத்தை கொடுத்து விட வேண்டும். ஆக மொத்தம் ஜக்காத் கடமையான நிலையில் ஒரு காலம் அதிலிருந்து தப்பிப்பதற்கு நாம் திட்டமிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறுதியாக 8வது கனிகள். அதுல கனிகள்ல 2 வகை மட்டும்தான், திராட்சையும் பேரிச்சம் பழங்கள் மட்டும்தான் ஜக்காத் கடமையாகக்கூடியவை. மற்ற கனிகளுக்கு, பழங்களுக்கு ஜக்காத் கடமை. இறுதியாக 9வது புதையல்கள். புதையலை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5இல் 1 பங்குக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவருக்கு புதையல் கிடைத்தது, யாருக்கும் தெரியல, அல்லாஹ் அறிவார், அவருக்கு கிடைச்சிச்சு. யாருக்கும் தெரியாது, அவர் குடும்பத்துக்கு கூட தெரியாது என்று வைத்துக் கொள்வோம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கிடைச்சிச்சா, எவ்வளவு கிடைச்சிட்டாலும் சரி. புதையலிலே அளவு இல்லை. நிசாபு என்பது என்ன, எவ்வளவு கிடைச்சிச்சு, கிடைச்சதா அப்படி 5 பங்கா பிரிக்கணும், 1 பங்கு எடுத்து ஜக்காத் கொடுத்து விட வேண்டும்.
இது சட்டம் சகோதரர்களே. ஆக இந்த அடிப்படையான சட்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஜக்காத் கடமையாகக்கூடிய பொருள்கள். இதை தாண்டி இன்னும் பல சட்டங்கள் இருக்குது. அதுல யார் யாருக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு கொடுக்க கூடாது என்பதும் சட்டங்கள் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் நாம் வேறு நேரங்களிலே அவருடைய சட்டங்களை தெரிந்து கொள்ளலாம். முதல் உரையில் இதுவரைக்கும் நாம் இந்த சட்டங்களை தெரிந்து கொண்டு அமல் செய்வோமாக. குறிப்பாக மிஸ்கின்களுக்கு, ஃபக்கீர்களுக்கு, கஷ்டப்படக்கூடிய கடன்பட்டவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அதில் முதலில் உறவினர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதற்கடுத்து உறவினர் அல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நான் கடந்த உரையிலும் அதை சொல்லி இருக்கிறேன். கூடுதலாக சட்டங்கள் சில நேரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் போது, தொழுகைக்காக வரும்போது நேரங்களை நீங்க சில நேரத்தில் அந்த கேள்விகளை கேட்டு விளக்கம் பெற்றுக் கொள்ளுங்க. அல்லாஹ் தன்னுடைய பாவங்களை மன்னித்து அமல் செய்யக்கூடியவர்களாக, உண்மையாக அல்லாஹ்வுக்கு இருப்பவர்களாக ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, கடைசி 10 நாம் அடைந்து விட்டோம். ரமதானுடைய 20 நாட்கள் கடந்து கடைசி 10 அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான நாள்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சிரமங்கள் எடுத்து இபாதத்து செய்த நாள்கள். தான் மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தாரை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டி, தன்னுடைய தோழர்களையும் மிகவும் ஆர்வமூட்டி கடைசி 10 அடைவதற்கு ஊக்கம் கொடுத்த நாள்களை இன்ஷா அல்லாஹ் நாடினால் நாம் அடைகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 1175வது ஹதீஸாக வருது. கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி 10 கடின உழைப்பெடுத்து, சிரமங்கள் எடுத்து, ஈடுபாடு காட்டியது போல, இபாதத்துகளை தங்களை திளைக்க வைத்தது போல மற்ற நாட்களில் எந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடின உழைப்பை காட்ட மாட்டார்கள், அவ்வளவு சிரமங்களை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். இன்னும் எந்த அளவுக்கு ஆயிஷா சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ் 10 நாள்கள் கடைசி 10 வந்துவிட்டால் அஹ்யல் லைல், அல்லாஹ்வுடைய நபி இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். இரவுக்கு உயிர் கொடுப்பது என்றால் என்ன? பொதுவாக எல்லா இரவுகளும் செத்த இரவுகள். ஏன்? மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூங்குகிற காட்சியை பாருங்கள். எல்லாரும் ஜனாசாக்களை போல இருப்போம், மையத்துகளை போல இருப்போம். தூங்குகிறவர் ஒரு மையத். ஏன்? அவர் ஒரு டெம்பரரி, தற்காலிக மையத்தாக இருக்கிறார் என்று அல்லாஹ் அவருடைய உயிரை தற்காலிகமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கிறார். ஆகவே கட்டுப்பாட்டில் அது இருப்பதன் காரணமாக தூங்குகிற ஒருவரை பார்த்தால் அவர் ஒரு மையத்து போலதான் இருப்பார். வீட்டில் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தா அந்த இரவு தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வீட்டில் எல்லாரும் எழுந்து விட்டால் இரவு விழித்து விடுகிறது. பகல் ஏன் உற்சாகமா இருக்கிறது, விழித்ததாக இருக்கிறது? பகலில் சூரிய வெளிச்சம் வருகிறது, எல்லாரும் விழித்திருக்கிறார்கள் என்றால் தங்கள் வாழ்க்கையின் தேவைகள் அது இது என்று அவர்கள் அவங்களுடைய வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள். ஆக உயிர் இருக்கிறது. நாம் பார்க்கின்ற பகலிலே உயிர் தெரிகிறது. ஏன்? உயிர் உள்ளவர்கள் நடமாடுகிறார்கள். ஆனால் இரவிலே தூங்குகிறவர்களை பார்க்கும்போது எல்லோரும் வீடு அமைதி. எப்படி ஒரு கபர்ஸ்தான் அமைதியா இருக்கிறது, ஒரு வீடு அமைதியாக இருக்கிறது. உண்மையா இல்லையா? எப்படி கபர்ஸ்தானிலோ எங்க இருந்தாலும் ஒரு ஜனாசாவை பார்க்கும்போது அசையாமல் அல்லது பேசாமல் அமைதியாக அப்படியே என்ன நடக்கிறதோ சுத்தி அப்படிங்கிறது கூட தெரியாமல் நாம் தூங்குகிறோம் இல்லையா? அப்ப நாம் எல்லாம் இந்த நேரத்தில் ஒரு மையத்தாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் கடைசி 10 வந்து விட்டால் ஆயிஷா சொல்லுற அஹ்யல் லைல், அல்லாஹ்வுடைய நபி இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். அப்படின்றால் என்ன? அடுத்து அதையே ரசூலுல்லாஹ் சொல்றாரு, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் எழுப்பி விடுவார்கள். தூங்கினா எழுந்துருவாங்க, அவருக்கு ஆர்வம் ஊட்டுவார்கள், எழுப்பி விடுவார்கள். கடைசி 10 தூங்கலாமா என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகளையும் அவருடைய குடும்பத்தில் யாரையும் விடாமல் அவர்கள் எழுப்பி விடுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் ஒன்று, அதிலே கடினத்தை, பலவீனவர்களுடைய சிரமங்களை பொருட்படுத்தாமல் நாம் அவருடைய தூக்கத்திற்கு தொந்தரவு தரக்கூடாது. ஒருத்தருக்கு திடீரென்று கடைசி 10 ஈமான் உற்சாகமாக உச்சிக்கு போய் கடைசியில் இருக்கிற வீட்டுல கலவரம் பண்ணி ஆரவாரம் பண்ணி ஒருத்தர் வயசானவங்க முடியாம தூங்கி கொண்டிருப்பார். ரசூலுல்லாஹ் எழுப்பிடுவாங்க, நான் எழுப்பிடுவேன்னு சொல்லிட்டு தாத்தாவும் பார்த்து எழுப்பி விட்டு அவங்களை சிரமப்படுத்தக்கூடாது, குழந்தைகளை போய் எழுப்பிவிட்டு கூடாது. ரசூலுல்லாஹ் இரவில் உயிர் தருவார்கள். தூங்கிட்டு இருக்கிற குழந்தையை போய் அது எழுப்பிவிட்டு
கொஞ்சம் தொழுதுகளும் கூட அந்த குழந்தை அழுகிற காட்டு சத்தத்துல கேட்டுக்கிட்டு முட்டாள்தனமான காரியங்களை செய்து விடக்கூடாது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் ஆர்வமூட்டுவார்கள், குடும்பத்தாரை அவர்களுக்கு ஆசை ஊட்டுவார்கள். இந்த இரவை விட்டு விடாதே என்று சொல்லுவார்கள். இந்த இரவு அல்லாஹ் நாடினால் இந்த இரவுல லைலத்துல் கத்ர் இருக்கலாமே, அல்லாஹ் அறிவான். ஆகவே இந்த இரவுல உன்னால் முடிந்ததை எல்லாம் செய் என்று சொல்லி இபாதத்துகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல நின்று தொழுவதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதற்கு, தௌபா செய்வதற்கு, இப்படி பல விதத்தில் திக்ருகளிலே தஸ்பீஹ்களிலே ஈடுபடுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தாரை எழுப்பி விடுவார்கள். வஜத்த, இன்னும் ரசூலுல்லாஹ் அவர்களும் கடினமாக முயற்சி செய்வார்கள். வஷத்தல் மிஅஸர், தன்னுடைய ஆடை, தன்னுடைய கீழாடையை இருக்க கட்டிக் கொள்வார்கள். அப்படின்றது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில முழுக்க துறவரம் கடைபிடிக்கிற வாழ்க்கைங்கிறது ரமதானுடைய கடைசி 10. அதாவது ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியோட உடல் உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய கீழாடையை இருக்க கட்டிக்கொள்வார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஒரு காலம் உடல் உறவு வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய அந்த கடைசி 10 நாட்களில் மனைவியிடம் படுக்கை விட்டு விலகி இருப்பார்கள், உடல் உறவிலிருந்து விலகி இருப்பார்கள். ஆக அந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு இருப்பதற்கு முயற்சி செய்வார்கள், அதில் உறுதியாகவும் இருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு சொல்லுகிறாங்க. அதற்கடுத்தது, சரி இப்படி எல்லாம் எழுப்பிவிட்டு இரவுக்கு உயிர் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? கியாமுல் லைல், ஸலாத்துல் லைல், இரவிலே நின்று தொழுகின்ற இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஒருவர் முயற்சி செய்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபுர்கான் 25வது சூராவுடைய 64வது ஆயா அல்லாஹ் சொல்றார், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, தங்களுடைய ரப்பை வணங்குவதற்காக அவர்கள் சஜிதா செய்தவர்களாக கியாமிலே நின்று தொழுபவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். யார் தெரியுமா? இபாதுர் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுடைய அடிமைகள். அந்த அடிமைகள் இரவிலே அவர்கள் வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம், தங்களுடைய ரப்புக்காக அவர்கள் சுஜ்ஜதா, அவர்கள் சஜ்தாவிலே இருப்பார்கள், வ கியாமா, கியாமிலே நின்று தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆகவே இந்த கடைசி 10லாவது நம்மால் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சிக்கு முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். எப்படி திட்டமிடுவது? இரவில் விழிக்கணும், பகலில கொஞ்சம் நம்ம தூங்கிக் கொள்ள வேண்டும். பகலிலே நம்முடைய வேலைகள் இருக்கும் இல்லையா, அந்த வேலைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வேலையுடைய பாரத்தை குறைக்க முடியுமோ, அதில் இருக்கிற சிரமத்தை குறைக்க முடியுமோ அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு வியாபாரி என்றால் அவர் பொதுவான காலங்களில் அவருடைய வியாபாரத்தில் அவர் எடுக்கிற சிரமங்கள், அலைச்சல், ஓடுவது, அங்க போவது, இங்க போவது, சில நேரங்களில் ஒரு தன்னுடைய கஸ்டமரிடம் பேசுகிற விஷயங்கள், அவருக்காக உழைக்கிற விஷயங்கள், இதுல எல்லாத்திலும் எடுக்கிற முயற்சி என்ன செய்யும்? ஒரு மனிதனுக்கு இயல்பிலே இரவு நெருங்க அவருக்கு சோர்வு அதிகமாகும். அப்ப அவரால் முடியாம இருக்கும். அப்போ அவருக்கு ஆசையே இருந்தால் கூட அவர் அந்த இரவை அவரால் இபாதத்தில் கழிக்க முடியாது. அப்போ ஒருவர் அதற்காக திட்டமிடுறதுன்னா முன்கூட்டி திட்டமிடணும். பகலிலே கொஞ்ச நேரமும், குறிப்பாக கைலூலா தூக்கம், அதாவது முற்பகல் தூக்கம், அதாவது புகருடைய நேரத்தில் தொழுகைக்கு முன்போ பின்போ தூங்கிக் கொள்வது, அல்லது அந்த வியாபார மற்ற விஷயங்களிலே அதிகமாக சிரமங்களை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. உதாரணத்துக்கு ஒருத்தர் விளையாடக்கூடியவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பகலிலே விளையாடி கொண்டிருந்தால் இரவுல தூக்கம் வருமா? அது இரவில் அவரால் இபாத் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சில இளைஞர்கள் அவர்கள் இந்த விளையாட்டு, கிரிக்கெட் விளையாட ஒன்றும் தவறல்ல, விளையாடலாம். ஆனால் திட்டம் இருக்கணும். இந்த விளையாட்டு நம்முடைய இபாதத்தை கெடுத்து விடுமா, இதனால் நாம் அதிகம் சோர்வாகி விடுவோமா என்று யோசிக்க வேண்டும். ஆக இந்த விஷயத்திலே முயற்சி செய்யும் போது கவனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅஃதலுஸ் ஸலாத்தி பஅதல் ஃபரீதா, கடமையான தொழுகைகளுக்கு பிறகு மிகச்சிறந்த தொழுகை என்பது ஸலாத்துல் லைல், இரவிலே நின்று தொழுவது என்று சொல்கிறார். அந்த இரவிலே நின்று தொழுவது நாம் முந்தைய இரவுகளிலும் நாம் தொழுது கொண்டுதான் இருந்திருப்போம். ஆனாலும் அதிலே முடிந்த வரைக்கும் நீண்ட நேரத்தை அதிகமாக அல்லாஹ்வை நெருங்குவதற்கு கூடுதலான சஜிதாக்கள் என்ன? தொழுகையை கூட்டினால் சஜிதாக்கள் கூடும், அதிகரிக்கும் இல்லையா? அப்படி என்றால் அந்த மாதிரி இரவிலே நின்று தொழுவதற்கு, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதற்கு, நேரத்தை ஒதுக்குவதற்கு இந்த கடைசி 10 முயற்சி செய்வோம் அல்லாஹ்வுடைய அடியார்களே. அதற்கடுத்தது மிக முக்கியமானது லைலத்துல் கத்ர். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக இந்த குர்ஆனை, இந்த திக்ரை நாம் கண்ணியமிக்க இரவில் இறக்கி இருக்கின்றோம். அதுதான் லைலத்துல் கத்ர். கத்ர் என்று சொன்னால் கண்ணியமானது, இன்னொன்று விதி என்று அதுக்கு அர்த்தம். ஆகவேதான் கத்ர் என்று சொல்றோம். விதியை கதா கத்ர். ஏன் விதி? லைலத்துல் கத்ருடைய சிறப்பு என்னவென்றால், அது கண்ணியமான இரவும் கூட விதி, ஒரு வருடத்திற்கு தேவையான விதி, ஒவ்வொருவருக்குள்ள ஆயுள் எவ்வளவோ, ஒவ்வொருவருக்குள்ள ரிஸ்க் எவ்வளவோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அவருடைய நற்பாக்கியம் என்ன, துர்பாக்கியம் என்ன, அத்தனையும் ஒரு வருடத்திற்கு தேவையானதை, சட்டங்களை மலக்குகள் அமல் செய்வதற்காக அல்லாஹ் அனுப்பக்கூடிய நிகழ்வு நடக்கிற இரவு அது லைலத்துல் கத்ர். அல்லாஹ் தஆலா வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் என்று கேட்கிறார். லைலத்துல் கத்ர் நபியே, உங்களுக்கு அதை பற்றி யாராவது சொல்லி இருக்கிறார்களா? அப்படி சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? வமா அத்ராக, நீங்க அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறீர்களா? உங்களுக்கு யாராவது அறிவிச்சிருக்கிறார்களா? கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர். அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஒரு அந்த இரவை அடைந்து விட்டால், அந்த இரவில் அவர் இபாதத்துகளை செய்திருந்தால், அந்த இபாதத்திற்குரிய கூலி 84 வருடங்கள் சொச்சம், 84 வருடங்கள் சொச்சம் அளவிற்கு அவர் ஆயுளோடு இருந்து, அந்த ஆயுள் முழுக்கவே அவர் அந்த 84 வருஷம் இபாதத் செய்திருந்தார். அதுதான் 1000 மாதங்கள். அந்த 1000 மாதங்களுடைய இபாதத்துடைய கூலியை அவர் ஒரு இரவை அடைந்து கொள்வதால், சில மணி நேரங்கள், ஒரு இரவுங்கிறது என்ன, அதிகபட்சம் இரவு வந்து வருவது எப்பொழுது? மகரீப் வந்த உடனே இரவு நுழைந்து விடுகிறது, இரவு வந்து விடுகிறது, அடுத்த நாள் தொடங்கிவிடும். அதுதான், அதில் இருந்து அடுத்து சுபஹ் வருகிற வரைக்கும் அந்த இரவு இருக்கிறது. அப்படி என்றால் அதிகபட்சம் ஒருத்தர் உதாரணத்திற்கு 6:30 மணிக்கு மகரீப் வந்து இரவு வந்து விட்டது, இது கடைசி 10 இரவு. அல்லாஹ் நாடி அந்த இரவு லைலத்துல் கத்ராக இருந்து அவர் அந்த இபாதத்தில் தன்னால் முடிந்ததை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அதே நிலையில் அவர் சுபஹை அடைந்து விட்டார். இடையில அவர் தூங்கி இருக்கலாம், ஓய்வு எடுத்திருக்கலாம், அவருக்கு முடியாமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் அவர் எவ்வளவு அந்த இபாதத்துகளை செய்தாரோ, அது எவ்வளவு சிறியதோ பெரியதோ, சகோதரர்களை தெரிந்து கொள்ளுங்கள், சிறியதோ பெரியதோ, ஆனால் அந்த இரவை அவர் அல்லாஹ்வுடைய இஹ்லாஸாக நாடி இருந்தால், அல்லாஹ்வின் முகத்திற்காக அந்த இபாதத்துகளில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தால், உண்மையாக அந்த இரவை அவர் அடைந்திருந்தால், அவர் எவ்வளவு சிறிய இபாதத் செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய கூலியாக 84 வருடங்கள், அதாவது 1000 மாதங்கள், அதை விட அதிகமாக அவர் இபாதத் செய்த கூலியை அவருக்கு கொடுத்து விடுவார். அல்லாஹ் அதைத்தான் சொல்றார், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அல்லாஹ் சொல்றார் அடுத்து, அந்த இரவில் மலக்குகள் இறங்குகிறார்கள், பூமி முழுக்க இறங்குகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மலக்குகள் இறங்குகிறார்கள் தெரியுமா? சொன்னார்கள் அதையும். மலக்குகள் எவ்வளவு இறங்குகிறார்கள் லைலத்துல் கத்ர் இரவிலே தெரியுமா சகோதரர்களே? இந்த பூமியிலேயே மணல் துகள், ஒரு மணல் கையில விட அள்ளி, அந்த மணல் துகள் எத்தனை துகள் இருக்கிறது என்று மொத்தமாக உட்கார்ந்து எண்ணினார். கையில அள்ளுறீங்க, வைக்கிறீங்க, ஒவ்வொரு துகளா எண்ணுகிறீங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டேது, போட்டுக்கிறீங்க, ஒரு பூத கண்ணாடி போட்டு பாக்குறீங்க, எண்ணுகிறீங்க, எண்றீங்க, இவ்வளவுதான் எண்ணீங்க. நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த எண்ணிக்கை அளவு அல்ல. இந்த பூமி முழுக்க எவ்வளவு மணல் துகள் இருக்கும், அந்த அவ்வளவு மணல் துகள் அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் மலக்குகள் பூமியில இறங்குகிறார்கள். அதுதான் லைலத்துல் கத்ருடைய சிறப்பு. சுப்ஹானல்லாஹ். அந்த மலக்குகள் மட்டும் இறங்கவில்லை, தனஸ்ஸுலுல் மலாயிகா வர்ரூஹு ஃபீஹா. அர்ரூஹ் யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மலக்குகளுடைய தலைவர், அவரும் இறங்குகிறார், அவரோடு மிகப்பெரிய படையோடு இறங்குகிறார். சுப்ஹானல்லாஹ். வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியில நிலைநாட்ட வேண்டிய விதியின் சட்டங்கள் ஒவ்வொன்றையும் அந்த மலக்குகள் இது இப்படி நடக்கணுங்கிறத அல்லாஹ்வுடைய கட்டளை என்னோ அந்த கட்டளையோடு இறங்குவார்கள், அதை அமல் செய்வார்கள். ஒவ்வொன்றும் நாம் பார்க்கிற ஒரு செடி, இந்த செடிக்கு என்ன ஆயுள், ஒரு புல்லு இதுக்கு என்ன ஆயுள், இது வளர்வது, அதற்கு நீர் கிடைப்பது, அதற்கு வெளிச்சம் கிடைப்பது, எல்லாம் அந்த சட்டங்கள் நடக்கும். நம்முடைய உடம்புல ஒரு செல்லு, உடம்புக்குள்ள அடுத்து பார்த்தா ரத்தம் வருது, ரத்தத்துல எத்தனையோ செல்லு இருக்குது,
இந்த செல்லுக்கு என்ன கட்டளை? அல்லாஹ்விடமிருந்து அது இறக்கப்படுது. மலக்குகள், அவ்வளவு மலக்குகள், ஒவ்வொருவருக்கும் என்ன சட்டம், ஒவ்வொருவருக்கு என்ன ரிஸ்க், அந்த வருஷத்துல யாருக்கு மௌத்து, அந்த மௌத்துடைய சட்டம் அதுல இருக்கும். அந்த வருஷத்துல அவருக்கு எவ்வளவு செல்வம் கிடைக்கும், எவ்வளவு வியாபாரம் நடக்கும், எல்லாம் இருக்கும். அந்த வருஷத்துல அவருக்கு தலாக் நடக்குமா, குலா நடக்குமா, நிக்கா நடக்குமா, எல்லாம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த வருஷத்துல அவருக்கு என்ன குழந்தை பிறக்குமா பிறக்காதா, என்ன குழந்தை பிறக்கும், இருக்கும். இரட்டை குழந்தையா இருக்கும். எல்லா விஷயங்களும் அன்று ஒவ்வொரு விவகாரமும் நிர்ணயிக்கப்படுகிற இரவுதான் லைலத்துல் கத்ர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவு எவ்வளவு நேரம் இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அந்த இரவு எவ்வளவு நேரம் நீடிக்கும்? ஃபஜ்ர் வருகின்ற வரைக்கும் நீடிக்கும். அந்த நேரத்தில் அமைதி நிலவும். ஆகவேதான் லைலத்துடைய அடையாளங்கள். சகோதரர்களே, நேரம் மிக குறைவு, நமக்கு நேரம் இல்லை. நான் இன்று நினைத்தேன் ஜகாத்துடைய சட்டங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தின பிறகு அல்லாஹ் நாடினார் லைலத்துல் கத்ரோட சேர்த்து அடுத்து ஏத்திகாவுடைய சட்டங்களுடைய சிறப்புகள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் லைலத்துல் கத்ரை பற்றிய விஷயங்கள் இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல முடியவில்லை, நேரம் இல்லை. ஆக அல்லாஹ்வுடைய அடியார்கள் இதிலிருந்து ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நேரங்களை நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு செலவழிக்க வேண்டும். அதற்காக கல்வி உள்ளவரை போய் உட்கார வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, தினமும் இதே மஸ்ஜிது சுபுவுக்கு பிறகு 10 நிமிடம், துஹருக்கு பிறகு 5 நிமிடம் அல்ல 7 நிமிடம் அல்ல 10 நிமிடம், தராவி தொழுகைக்கு பிறகு 20 அல்ல 25 நிமிடம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர், எத்தனை பேர் வருகிறீர்கள்? வாருங்கள், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். லைலத்துல் கத்ர் பற்றி இன்னும் சொல்ல வேண்டியது, ஈத்திகாவுக்கு நிறைய சொல்லு. நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் ஈத்திகாவை பற்றி, போறவில்லை என்ன சொல்வது? வாருங்கள், சட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள், இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், அமல் செய்வதற்கு வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள், சுன்னாவை பற்றி பிடியுங்கள், அது இல்மு இருக்க வேண்டும். குர்ஆனை பற்றி பிடியுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையை பற்றி பிடியுங்கள், நபியின் பாதையை பற்றி பிடியுங்கள். அது எப்போது கிடைக்கும்? இல்மு இருந்தால்தான் கிடைக்கும். கல்வி, மார்க்க அறிவு இருக்க வேண்டும். ஜகாத் சட்டங்கள் இன்னும் எவ்வளவு இருக்கிறது, சொல்ல முடியவில்லை. பாருங்கள், கல்வியை தேடக்கூடியவர்கள் வாழ்நாளை கொடுத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள், வாழ்நாளை கொடுத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களை விட, ஏன்னா அவர்கள் ஓரளவு கல்வி தேடியவர்களாக இருப்பார்கள், ஆனால் தேடுகிறார்கள். உண்மையே தேவை உள்ளவர்கள் தேடாமலேயே வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய நிலைமை, உம்மத்துடைய நிலைமை. அவை நேரங்களை ஒதுக்கி கல்வியை தேடி மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே. இல்லை என்றால் நம்முடைய நஷ்டம் நமக்கு தான். யாருக்கு நஷ்டம்? யார் தேடவில்லை, யார் அமல் செய்யவில்லை, யார் இல்மில்லை, அவருக்கு தான் நஷ்டம். ஆக அந்த நஷ்டம் இருக்கக்கூடாது நமக்கு. அல்லாஹ் நமக்கு லாபத்தில் வாழ்க்கையை தர வேண்டும். அந்த லாபம் என்பது வியாபாரத்தில் மட்டுமல்ல, வியாபாரத்திலே கூட அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஹராமை செய்தா அது பார்க்க லாபமா இருக்கலாம். ஒருத்தன் தில்லு முள்ளு செய்து அவன் ஒரு லாபத்தை, பெரிய லாபத்தை எடுத்திருக்கலாம். அது மிகப்பெரிய நாசமாக அவனுக்கு ஆகிவிடும். அது அவனுக்கே தெரியாத மகா மடையனாக அவன் இருப்பான். அல்லாஹ் நம்ம யாரையும் அப்படி ஆக்கிவிடக்கூடாது. அவர் இல்மை கற்றுக்கொள்ளுங்க, அதற்காக தேடி வாருங்கள், அமர்வுகளில் உட்காருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நம்முடைய மஸ்ஜிதிலே ஐஷாவுடைய தொழுகை 9 மணிக்கு, தராவிஹ் 9:30க்கு ஆரம்பமாகும். வழக்கம் போல தராவிஹ் முடிந்த பிறகு பெரியவர்களுக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது 40 நிமிடங்கள் முக்கியமான தலைப்புகளில் தொடர் உரை இருப்பது போல தொடரும் இன்ஷா அல்லாஹ். அதே போல இனிமேல் உங்களால் முடிந்தால் நீங்கள் உங்களுடைய சிறுவர்களையும் அழைத்து வாருங்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த பக்குவம் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களை உங்களால் நிர்வகிக்க முடியுமா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் பொறுப்புள்ள, அவர்கள் தூங்கக்கூடியவர்களாக தூங்க வைத்து விட்டு, அங்கே பொறுப்புள்ள யார் வீட்டிலே பார்த்துக்கொள்ளோ அவர்களை பார்க்க வைத்து விட்டு நீங்கள் வாருங்கள். அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் வந்தால் மாஷா அல்லாஹ் அவர்களுக்காக ஒரு அரை மணி நேரம் அல்லது 20 நிமிடங்கள் மார்க்க விஷயங்களை சிறுவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க நான் நினைக்கிறேன், அல்லாஹ் நாடினார். அவை அதிலே நீங்களும் பயனடையலாம். தொழுகையின் சட்டங்கள், ஒது செய்வதுடைய சட்டங்கள், அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சட்டங்கள், ஷிர்கை பற்றி, தௌஹீதை பற்றி, சுன்னாவை பற்றி, நபியின் மஹப்பத்தை பற்றி, நபியின் வரலாறை பற்றி சகோதரர்களை கற்றுக்கொள்ள வேண்டும், தேட வேண்டும். அவை குடும்பத்தோடு வர பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் அதில் அல்லாஹு தஆலா நம்முடைய நாட்களை, நம்முடைய அடுத்து வரக்கூடிய இரவுகளிலே அல்லாஹ் நாடும் பொழுது நமக்கு ஹயாத், நம்முடைய உயிர் இருந்து அல்லாஹ் நமக்கு லைலத்துல் கத்ரில் கொடுத்து விட்டான் என்றால், அதை நாம் அடைந்து விட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய மகத்தான கூலியை நாம் பெற்று விடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே அவசியம் பாருங்கள். அதற்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, இந்த வார ஜும்ஆவுடைய வசூல் நம்முடைய அது என்ன பள்ளிவாசல்,
பக்தர் பள்ளிவாசலுக்காக இன்ஷா அல்லாஹ் வசூலிக்கப்படுகிறது. ஆகவே அந்த பள்ளிவாசலுடைய தேவைகளுக்காக, கட்டட நிதிகள், செலவுகளுக்காக உங்களால் இயன்ற வரைக்கும் அதிகமாக தர்மம் செய்யுங்கள். ரமதானில் செய்யக்கூடிய தர்மம், சதக்காக்கள் அல்லாஹ்வோட மிக பெருமதி, மிகப்பெரிய பல மடங்கு கூலியை பெற்று தரக்கூடியது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நல்லோர்களில் அதிகம் தானம் செய்ய, தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அதிகம் நின்று வணங்கக்கூடியவர்களாக, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, தஸ்பீர் செய்யக்கூடியவர்களாக, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக, நபியின் சுன்னாவை பற்றி பிடிப்பவர்களாக, இல்மை ஆர்வத்தோடு ஆசையோடு கற்றுக்கொள்பவர்களாக, அதற்காக நேரம் ஒதுக்குபவர்களாக, அதற்காக தாங்கும் ஆர்வத்தோடு தன்னுடைய குடும்பத்தையும் ஆர்வப்பூட்டி அவர்களுக்கும் வழிகாட்டக்கூடியவர்களாக, அப்படிப்பட்ட முத்தகீன்களாக, இமாம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.